எல்லாம் மறந்துட்டு ஏதாவது தத்து பத்துன்னு வளரி தொலையாத. இது எஸ்டேட் பங்களா, தெருக்கூத்து இல்ல. அது தெருக்கூத்தா? தெருக்கூத்த பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறியா? நீ புறப்படு. ஏற்றி சொன்ன ஏப்பா இப்படி கோவிச்சுக்கிற? இப்ப என்னயா? நீ அம்மா, நீ பொண்ணு, புள்ள. சரி, இப்ப இந்த கல்யாணம்ன்றவனுக்கு நான் என்ன? அண்ணன் பேரு ராம. சரி, இது யாரு? அம்மா. அம்மா, நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தான் அடிக்கடி மறந்து வரும். அடிக்கடி இப்படி எல்லாம் தொடக்கூடாது. புள்ள அம்மா ஆடாப்டான்னு கூப்பிடுவேன். இந்த தொடர வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். யோ, என் பொண்டாட்டியாவா? அது சரிப்பா, நான் இல்ல நான் சொல்றேன். அதுக்கு நீ கை வைப்ப. அபச்சாரம் அபச்சாரம். கல்யாணம் சின்னமனாலே, கல்யாணம். சின்ன முதலாளி. ஆமா. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொண்டாந்துருக்க பாருங்க, அம்மாவையும் அண்ணனையும். மகனே, மகனே கல்யாணம், நான் தான்ப்பா உன்னை பெத்த அம்மா. வாடா ராஜா. சின்ன வயசுல உன்னை நான் பார்த்ததுப்பா. ரொம்ப சின்ன கை குழந்தையா இருந்தேன்ப்பா. ஏப்பா அப்பா பார்க்கும்போது என்னை பத்தி ஏதாவது கேட்டாரு, கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன். கடைசி நேரத்துல அவரை பார்க்க கொடுத்து வைக்காத. திருட மாதிரி ஏன் பாக்குற? தம்பின்னு கூப்பிடு. பல்ல பார்த்தா பயமா இருக்கியா? பாவி, பார்க்க வேண்டியது எத்தனை இருக்குது, அதை விட்டுட்டு பல்லையா பாக்குறேன். கூப்பிடு. தம்பி, கூடவே பிறந்தா. நான் இங்க இருந்து போய் கல்யாணத்தோட அப்பா செத்து போயிட்டா சொன்னதான் ஞாபகம். ஒரு வேட்டியே நனைஞ்சு போச்சு. இப்ப பாருங்க துண்டு. ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறாங்கல்ல? ஆமா ஆமா. அப்பா செத்து போயிட்டாரு, இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? ஆனா சாவறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டு போனதுனாலதான் இப்போ உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா அவங்க எல்லாம் பார்க்காம நானும் அப்பா மாதிரி வயசாகி செத்து போயிருப்பேன். துக்கத்துல எனக்கு தண்ணி வெளியே வரல, உள்ள இறங்குதியா? இவங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நம்ம சின்ன முதலாளியோட அம்மா, கூட பிறந்த அண்ணன். பெரிய முதலாளிக்கு ஒரு சம்சாரம், ஒரு மகன். அந்த சம்சாரம் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்க? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. எங்க அப்பா என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு, உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சாமி பிள்ளைக்கு மாத்திரம் தான் தெரியும். ராமி பிள்ளை, இவங்க எல்லாம் யாரு? பெரிய முதலாளி. யாரு இது? நீங்களா? ராமையா. ஆமா, நான் தான். இவர் எஸ்டேட் மேனேஜரு. குட் மார்க். அவர் டிரைவரு. அவர் அடிதடி. அடிதடியா? இது எடுமுடி. நீங்க எல்லாம் இப்படி வர பேசிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா, அண்ணன் வாங்க, உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். தம்பி, வீட்டை சுத்தி காட்ட முடியாதுடா, நாம தான் வீட்டை சுத்தி பார்க்கணும். எப்படி நம்ம செலக்ஷன்? பிரமாதம். விவரம் எல்லாம் சொல்லிட்டியா? 3 வேளை சோறு, தினம் ஒண்ணுக்கு 30 ரூபாய் சம்பளம். எங்க பிடிச்ச? தெருக்கூத்துல. அம்மாவும் மகனும் ஆயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, அங்க போய் பிடிச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. எந்த கிழந்தையா நமக்கு என்ன, அம்மாவும் மகனும் ஆயிட்டு பண்ணுங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். இந்த பையனும் அவங்கள சொந்த அண்ணன் சொந்த அம்மா நம்பிட்டான். இனிமே நம்ம திட்டம் சுலபமா நிறைவேறிடும். மேனேஜர், எப்படி தண்ணி குடிக்க போறான் பாரு கிட்ட. மேனேஜர், தம்பி கிட்ட ₹1,00,000 செக் வாங்கினியாமே, எதுக்கு? சம்பளம் கொடுக்கறதுக்காக சார். யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன்? மில் தொழிலாளிகள் கொடுத்தேன், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், நானும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 37,000 சொச்சம். சொச்சம் என்ன கரெக்ட் சொல்லு. 37,798 ஆச்சு சார். மீறி என்ன பண்ண? சேஃப்ல இருக்கு சார். நான் மட்டும் இந்த வீட்டுல கணக்கு கேட்கிறேன்னாக்கா என்ன ஆயிருக்கும்? ஏண்டா தம்பி, அந்த ஆளுதான் விவசாயம் இல்லாம 37,000 ரூபாய்க்கு ₹1,00,000 கேட்டா, எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாமா? நான் கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன். எதுக்கு நீ 1க்கு பக்கத்துல 5 சைபர் போட்டேன்னு. அதுதான் சம்பளம். 5 சைபரா? 5 சைபர் ஏயா கேட்ட? அது போட்டா தாங்க ₹1,00,000. ஏயா மேனேஜர், நம்ம நடத்துக்கே இப்படி துரோகம் பண்ணலாமா?
இந்த மாதிரி ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாத்தினே நீ நரகத்துக்கு தான் போவே. இப்ப மட்டும் இவர் வந்து கணக்கு கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நீது பெத்த பிள்ளையே அவரு இவருங்கிறேன்னு. அது வந்து கண்ணே, பெத்த பிள்ளையா இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில நாம மரியாதை கொடுத்து பேசினாதான் மத்தவங்களும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. தனியா இருக்கும்போது நாயே பேயன்னு திட்டிக்கலாம். அம்மா அம்மா செல்லம்மா கண்ணுமா நாயே பேய எடுறா கையா. இப்பதான் அம்மா நாங்க என்னையா டிக்கெட் சிரிக்கிற? இது எங்க குடும்ப விஷயம். இன்னில இருந்து கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். எஸ் சார். From tomorrow onwards, sit Salapu. All the கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் on my table. Yes sir. First I want see the file. Yes sir. And then only you want see the file. Yes sir. அப்பா அண்ணன் எங்க படிச்சது இப்படி வெளுக்குது? சைதாப்பட்ட வண்ணந்துரை கான்வென்ட். அதான் என் புள்ள நீளம் போடாம இந்த வேலை வெளுக்குது. அம்மா கண்ணு கண்ணு. விடுறா நாயே பேய. You get out of the காளியன். யார கூப்பிடுறீங்க? உன்னவே கூப்பிட்டேன். என் பேர் பெருமாளுங்க. எனக்கு தெரியும். நீ காலி தான பண்ற, அதனால தான் காலில் கூப்பிட்டேன். நீ என்ன கப்பல் ஓட்டுறியா கார் ஓட்டுறியா? ஏங்க 50 லிட்டரா போடுறியா நீ? From tomorrow onwards all the estate cars I am the driving. You are dismissed. ஐயாவுக்கு லைசென்ஸ் இருக்குங்களா? All right. I am not driving. You were driving. You go. சரி. அம்மா ஏண்டா தம்பி? இந்த எஸ்டேட்ல நான் ஒருத்த மட்டும் பொறுப்பா இல்லைன்னா இந்த எஸ்டேட்டை எல்லாரும் துண்டு துண்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி லவக்கு லவக்குன்னு தின்னுடுவாங்கம்மா. என்னடா தம்பி? இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிட்டு இருந்த யார்த்தையும் சொல்லாம நீயே வச்சுக்க. என்னது இது? எனக்கு என்ன தெரியும்? பாத்ரூம் சாவியில இருந்து பணப்பட்டி சாவி வரல இதுல இருக்கு. நீயே கவனிச்சுக்கோன்னு. வேண்டாம்டா. என்னம்மா வாங்கி கேட்டா வேண்டாம்மா. வாங்கடா ராஜா. நான் சொல்ல. சரி அப்பா, என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது. இனிமே இந்த எஸ்டேட் கவலை எல்லாம் இல்லாம நான் குப்பு கூட பலியும் செடுக்கூட விளையாடுவேன். பத்துமா வாடி கண்ணு. தங்கமணி. All the money. My money. All the money. My money. All the money. My money. Follow me. Rungadi. செத்து போயா? தம்பி, அந்த இஸ்பீடை எனக்கு விட்டேன்னு வச்சுக்கோ, நான் ரம்மி அடிச்சிருந்தேன். இசுக்கு புசுக்கெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. விட்டா என்னவா? சரி, உனக்கு இந்த ஏஜ் தானே வேணும்? ஏஜ் இல்லடா, ஏஜ். சரி, அது வேணும்னா நீ வந்து அந்த டிரைவர் இருக்காங்க மீசடாரன், அவன்கிட்ட சொல்லி எனக்கு செம்பகத்தை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ல. பெருமாள், உன் மகன் செண்பகத்தை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா நானும் என் பொண்ணும் மறுத்தா சொல்ல போறோம். அவன் கல்யாணம் நடந்தா தானே, நடக்காம நாம பாத்துக்குவோம். எத்தனை நாளைக்கு? அந்த கல்யாணம் பயலுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் வேற வாக்க விட்டுட்டேன். இவர் பெரிய ஹரிச்சந்திரன், நீ என்ன நிஜம் அண்ணனா? வேணும்னா அந்த கல்யாண பையிலே தீர்த்து கட்டிடுற. மறுபடியும் இன்னொரு கொலையா? போயிடலாம், இனிமே இருக்க கூடாது. ஆமாயா, எங்களை உடனடியா பழையபடி மேடைக்கு போயிடுறேன். எங்க ரகசியம் தெரிஞ்சுட்டு உங்களை அவ்வளவு சுலமா போக விட மாட்டேன். தய கிட்டு நேர போய் அந்த பையன் கல்யாணத்துக்கிட்ட செண்பகத்துக்கிட்ட இனிமே நீ பேசக்கூடாதுன்னு மிரட்டி வைக்கணும். மேல என்ன செய்ய நான் யோசனை பண்ணிட்டு வரேன். மீறி தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. இந்த சமயக்காரன் பேச கேட்டு நம்ம வந்தோம், ஆளுக்கு நம்மள வருத்த எடுக்கிறான். இந்த காதல் விவகாரத்தை வச்சு பல சிக்கல்களை என்னால விடுவிக்க முடியும். என்னப்பா இது, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு அளவு புரியலையே. தாய்ப்புள்ள, உனக்கு எதுவும் புரியக்கூடாது. நீ புரியுற அளவுக்கு நான் திட்டம் போட்டேன்னா என்னை விட மடைய யாரும் இருக்க முடியாது. 2 லட்சம் ரூபாய் பங்கு வேணும்னா நான் சொல்றபடி கிடக்கும். தாய்ப்புள்ள, இப்போ நீ என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? அந்த கல்யாணம் அவங்க அண்ணனுக்கு அம்மாவுக்கு எழுதுன மாதிரி ஒரு கடுதாசி எழுதி வாங்கணும். அம்மாவும் அண்ணனும் தான் இங்கே இருக்காங்களே, நேரம் பேச வேண்டியதுதானே? உனக்கு ஒண்ணு தெரியாது, பேசாம. ஆனா என்னதான் எழுதி வாங்கணும்னு சொல்றேன். அன்புள்ள அண்ணன் அம்மாவிற்கு நீங்கள் எனக்கு செண்பகத்தை கட்டித்தர மறுத்து விட்டீர்கள். இதனால் மனமுடைந்த நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவிற்கு காரணம் நானே. இப்படிக்கு கல்யாணம். இந்த மாதிரி அவன் கைப்பட ஒரு கடுதாசி எழுதி வாங்கிட்டு வரணும். இப்படி எழுதி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? அது அப்புறம் சொல்றேன், முதல்ல லெட்டர் எழுதி வாங்கிட்டு வா. எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன்ற மறந்துற போல சொல்றேன். கல்யாணம் கல்யாணம் தூங்குறியா? முடிச்சுட்டு இருக்கு.
முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறியா? வந்து சாப்பிட்டு வந்து அப்புறம் வந்து முழிச்சுக்கிட்டே இரு. இல்ல வேண்டாம், எனக்கு சாப்பாடும் மண்ணாங்கட்டையும் ஒண்ணும் வேண்டாம். ஆஹா கண்ணா, அப்படி எல்லாம் அடம் பிடிக்காத. வந்து சாப்பிட்டு வந்து படுத்துக்கம்மா. உனக்கு என் துக்கம் தெரியாம பேசுற. அண்ணன் வந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு செம்பகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் சீட்டை தான் விளையாடி முடிச்சதோ அது ஏழை பொண்ணுடா, நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி கோபமா பேசிருச்சு. இப்படி நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுறேன். அப்புறம் நான் பிரம்மச்சாரியாவே செத்து போக வேண்டியா? அப்படி இல்ல கல்யாணம். உங்க அண்ணன் உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ என்னடா ஏழை பொண்ண காதலிக்கிற. அதுதான் அவருக்கு பிடிக்கல, உன்னை திட்டுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் டெல்லி எருமை மாதிரி இருக்கும். என் செம்பகத்துக்கு ஈடா இந்த லோகத்துல ஒரு பொண்ணு இருக்கா? வாஸ்தவம் தான் கல்யாணம். நீ நினைக்கிற மாதிரி சண்பகம் போல அழகான பொண்ணு இந்த லோகத்திலேயே கிடையாது. ஆனா உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சம்மதிக்கணுமே. ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன். சரி, நீ சொல்லு, நான் உனக்கு காசெல்லாம் வேணா தரேன். காசெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்படி வா. உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு கடுதாசி எழுது. நான் சொல்றபடி சண்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அப்படி எழுதினா பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு சண்பகத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா சாப்பிட நான் இந்த மாதிரி கடிதாசி இல்ல அதுக்கு முன்னாடி எழுதுறது கிடையாது. எனக்கு அந்த கற்பனையே ஓடாது. இதுக்கு என்ன கற்பனை? பேப்பரும் பேனாவே நீ கொண்டா, நான் சொல்றபடி எழுது. தற்கொலை தன்னால வர்றோம். ஓடு ஓடு, சீக்கிரம் கொண்டா.